பட் அவர் ஆதரவு தெரிவிக்கிறதுனால அதிமுக ஓட்டுகள் வந்து அந்த விஜய் பக்கம் போறதுக்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுக்குன்னு ஓட்டு போடுறவங்க, எம்ஜிஆருக்குன்னு ஓட்டு போடுறவங்க, அம்மாவுக்குன்னு ஓட்டு போடுறவங்க, எடப்பாடியாருக்குன்னு ஓட்டு போடுறவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. ரெட்டலைக்கு தான் ஓட்டு. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும், கோட்டைக்கு எடப்பாடி அனுப்பணும். ஒரே முடிவு, ரெட்டலைக்கு ஓட்டு போடுது. அதனால இங்கே மற்ற கட்சிகளுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் விஜய் எல்லாரும் வருவாங்க, பதவியேற்புலாக வருவாங்க. எடப்பாடியுடைய பதவியேற்புலாக வந்து விஜயிலிருந்து அத்தனை பேருக்கு அழைப்பு அனுப்பப்படும். எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் கௌரவிப்பார்கள், எல்லோருக்கும் சிறப்பிக்கப்படுவார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியோடு செல்வார்கள். அப்போ ஓபிஎஸ் பக்கம் அதிமுக யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை சார், இதையே சுற்றி கேட்காதீங்க. அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டருடைய நிலைப்பாடும் எடப்பாடியார் தான். அதிமுக தான் எடப்பாடியார், எடப்பாடியார் தான் அதிமுக என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது, உருவாகிவிட்டது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு விட்டது. இன்னும் அங்கே வந்து குழப்பத்தை உருவாக்குவதற்கு திமுகவிலோ வேறு யாரும் செய்தாலும் அது நடக்காது. எங்களிடத்தில் யார் வந்தாலும் பலந்தானே ஒழிய நாங்கள் இப்போ பலவீனமாக இல்லை, பலமாகத்தான் இருக்கிறோம். ஆகவே அதிமுக பொறுத்த மட்டில் என்றைக்கும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் காலத்திலேயோ அம்மா காலத்திலேயோ பல தலைவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் பிரிந்து செல்வார்கள், பிறகு வந்து சேர்வார்கள். அதனால் கட்சியினுடைய பேஸ்மட்டம் போயிடாது. கட்சியினுடைய பேஸ்மட்டம் நங்கூரம் கரெக்டாக இருக்குது. அதிமுக என்ற இயக்கம் வலுவாக இருக்குது, தெம்பா திராணியா தெளிவாக இருக்குது. அதில் வந்து சிம்மாசனம் போட்டு அரியாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியார். ஆகவே அதிமுக தான் எடப்பாடியார், எடப்பாடியார் தான் அதிமுக. இங்கே எடப்பாடி எடுக்குவது தான் அதிமுக வேதவாக்கம்.